அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நோ பேக் கேரமல் சீஸ் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு ஆஸ் யூஷுவல் பன்னீர் செய்கிற அதே ப்ரொசீஜர் எடுத்துகிட்டு அதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக பிளெண்டரில் ஆட் பண்ணி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா க்ரீம் சீஸ் ரெடி ஆயிடும். அது கூடவே கொஞ்சமாக பவுடர் பண்ண சுகரை வந்து ஆட் பண்ணி நல்லா விஸ்க் வச்சு அடித்து விட்டுக்கோங்க. அது கூடவே வந்துட்டு நம்ம கேரமல் சாஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். கேரமல் சாஸ் வீடியோ வந்து நான் அப்கமிங் வீடியோ போடுறேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா விஸ்க் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு சீஸ் கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. பாட்டமுக்கு வந்துட்டு நான் நியூட்ரிட்டி டைஜஸ்டிவ் பிஸ்கட் எடுத்திருக்கேன். அதோட பட்டரோட கலந்து நம்ம பேஸ் பாட்டம் நல்லா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு மேலே வந்து இந்த சீஸ் கேக் பேட்டரை ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஓவர் நைட் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கனாக்கா சீஸ் கேக் செட் ஆகிடுச்சு. என்னாலே நம்ம முடியல, சூப்பராக வந்துருந்துச்சு நோ பேக் சீஸ் கேக். ஸோ இதுக்கு மேலே வந்து என்ன டாப்பிங் வேணால் நம்ம வச்சுக்கலாம். நான் கொஞ்சமாக கேரமல் சாஸ் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.